சட்டசபையில் வந்து அடிப்படை வந்து சாதாரண மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து சாதாரண ஏழை எளிய மக்கள் பிரச்சனைகளை பேசணும். அதுக்கு ஒரு தலைவர், நம்பிக்கைக்குரிய தலைவர் தேவை. யாரை சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லுங்கள். யாரையாவது ஒருத்தர் சொல்லுங்க, நான் எழுந்து வெளியே போயிடுறேன். சீமானை தவிர்த்துட்டு யாராவது சொல்லுங்க, ஒருத்தர் காட்டுங்க. இன்னும் சில கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குதிரை பேரம், பெரிய கட்சியெல்லாம் குதிரை பேரத்தில் இருக்குது. ஊடகங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்குறான். இப்போ காசு கொடுத்தா சீமான் வானத்தை பார்த்தார், குனிஞ்சி பார்த்தார், திரும்பி பார்த்தார், எல்லாம் பேசுவார். ஏன் இருக்கடி? ஏன் சீமான் பத்திரிகை சந்திக்க மாட்டேங்கிறாரு? மாநாட்டு நிகழ்வில் அப்படியே இருக்கடி பண்ணான். மாநாட்டு நிகழ்வு மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் நினைவேந்தல் நிகழ்வு, பைட்டு கொடுக்கறது மட்டும் வேணும், சீமான் வேணும். அப்போ தானே ஏதாவது குதர்க்கமாக கேள்வி கேட்டு அதை அப்படியே ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு மட்டும் பைட்டு கொடுக்குறான், தொண்டையில் கொண்டாந்து நிறுத்துறான். அப்போ நீ நீட்ட முதலாம் பேசணும் சீமான் இப்போ நடவடிக்கை தான் கரெக்ட். வெறும் மேடை பேச்சு, இப்போ நீ மேடை பேச போடுவல்ல, ஏன் உனக்கு தனியாக வந்து உனக்கு பைட்டு கொடுக்கணும்? ஸோ அதனால் இன்னைக்கு சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், கடைநிலை மக்கள், அவங்க பிரச்சனையை பேசுறதுக்கு ஒரு தலைவர் வேணும். எந்த தலைவர் நீங்கள் காட்டுங்க, வேற யாராவது காட்டுங்க. சீமானை தவிர வேற ஒரு ஆம்பளை காட்டுங்க சார். நீங்கள் நாம் தமிழ் தனித்து கூட போட்டிடலாம், இப்போ திமுக கூட தனித்து போட்டிடலாம். சீமான் ஒரு ஒரு பிரச்சாரத்தை சொல்லி நிறைய முறை சொல்லியிருக்காரு. சீமான் சொல்லியிருக்காரு, எல்லாரும் தனித்து நிற்க தைரியம் இருக்கு அவங்களுக்கு. எல்லாரும் தனித்து நிற்க, இப்போ வந்து டிவிக்கு தனித்து நிற்கட்டும், டிஎம்கே தனித்து நிற்கட்டும், எல்லாரும் தனித்தனியாக நில்லுங்க. அப்போ பார்த்துடலாம் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு. இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கூட்டணி கட்சிகள்லாம் துரோகிகள் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுக தனித்து போட்டின்றது ஆராசா இப்போ தான் சொல்கிறாரு. ஆராசாக்கு இப்போ தான் எட்டுது. சீமான் என்னைக்கோ சொல்லிட்டாரு, இதை எல்லாரும் தனித்து நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார்ல. அன்னைக்கு யாராவது சவாலை எதிர்கொண்டீங்களா? இல்லை. 26 கட்சி, 28 கட்சி, வலுவான கூட்டணி நீங்கள் இல்லையா? இன்னைக்கும் டிவிக்கே கூட நான் சொல்கிறேன், நீங்கள் தான் பெரிய கலாச்சாரம். அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம வந்து சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சமீபத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூத்துகளெல்லாம் பார்த்து மக்கள் அவர்களுக்கு இயல்பாக எழக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையாக என்ன இருக்குன்னா, சீமான் போன்ற ஒரு நபர் வந்து சட்டமன்றத்தில் தேவை அப்படின்னக்கூடிய ஒரு கருத்துக்களை வந்து வைக்கிறாங்க. அதுக்கு டீட்டெயிலாக அவங்க பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு, அதுக்கு உதயநிதி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஆனால் அந்த ரெண்டு பேருமே பண்ணுறாங்க. சரியான கேள்விகள் வந்து சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படுறது இல்லை அப்படின்றக்கூடிய ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க வைக்கிறாங்க. சீமான் அதுக்கு தகுதியான நபர் அப்படின்னக்கூடிய விஷயத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அதனால தான் நான் மீண்டும் பல முறை நான் சொல்கிறது தான், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்போது நான் சொல்கிறேன். சட்டசபையில் வந்து கேள்வி கேட்கும்போது இப்போது ஏற்கனவே திமுக அரசு சரியில்லை, சரியில்லை. அதனால தான் அவங்கள தூக்கி போட்டு தாவேகாக்கு வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ வந்து அது திமுகவோ அல்லது அண்ணா திமுகவோ அல்லது யார் என்ன கேள்வி கேட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உடனே கடந்த அரசு எப்படி இருந்து பாருங்கள், இப்போ நாங்கள் எப்படி இருக்கிறோம் பாருங்கள், கடந்த அரசில் உங்கள் ஆட்சியில் நடக்கலையா, இவங்க ஆட்சியில் நடக்கலையா அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது அங்கே கூட்டணி கட்சிகள் பொறுத்த கூட்டணி ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அந்த தோழமை கட்சிகள் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க. கூட்டணி கட்சி கிடையாது, தோழமை கட்சிகள். இப்போ தோழமை கட்சிகள் கூட அவங்க எதுவும் கேள்வி எழுப்புறது கிடையாது. அப்போ கேள்வி கேட்குற இடத்துல இருக்கிறது என்ன, ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்தாச்சு விசிகா, அப்புறம் எப்படி கேள்வி கேட்பாங்க? அதான் திருமாவளவன் நைட்டு ஒன்று சொல்கிறாரு, காலையில் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்கிறேன். அதான் சொல்லுவாங்க, வழக்கமாக சொல்லுவாங்க, இது குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னு சொன்னால், இவர் பேச்சு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் அப்படி கிடையாது. ஆனாலும் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாற்றிக்கிறார். 1 மணி நேரம் இப்போல்லாம், அதெல்லாம் ஒரு நாள்லாம் ஜனநாயக பதுகொலை நைட்டு காலைல வந்து அதான் சொல்கிறேன். அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு பேச்சு, உடனே இதை ஏற்றிருங்கப்பா. இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், இப்போ ஒரு கண்டென்ட் பேசுகிறோம், உடனே ஏற்றிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு அண்ணன் மாற்றிப்பார், அப்புறம் அந்த செய்தி இதுவாகிடும், சேக்கோரா போய் வேற இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 2026 இந்த தேர்தலில் 2 கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஜோக்கர் மாதிரி ஆகிட்டாங்க. ஒன்று மதிமுக, இன்னொன்று வந்து விசிகா. 2 கட்சியுமே தலைவர்களே வந்து தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் போராளிகள் சார், இவங்கெல்லாம் எக்ஸ் போராளிகள் அப்படி தான் சொல்லணும். இது விசிகாவை மதிமுக கூட கம்பேர் பண்ணி இல்லை, அது கம்பேர் பண்ண முடியாது. வைகோ, ஏன்னா அவங்க 2 எம்எல்ஏ போய் வைகோ இல்லை, அது இல்லை, எதுவுமே வந்து வைகோ கோவம் வரும் எப்பவுமே. ஏன்னா சொல்லுவாங்கல்ல, பத்திரிகையாளர்களை வாய் இல்லாமல் கூட வாழ்ந்துருங்க, வைகோ மாதிரி வாழாதீங்க எது அப்படின்னு. அந்த மாதிரி வைகோவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நேரடியாக சொல்லணும்னு கேட்டால் உச்சபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து
ஒரு வெறித்தனமாக வெறிய பிடிச்சிச்சு. முழு சந்திரமுகியாக மாறிட்டார். யாரு? மஞ்சள் பத்திரிகைன்றாரு மீடியா. ஆமாம், மீடியா மஞ்சள் பத்திரிகைன்னு சொல்லுவார். எல்லாமே வந்து அதான் சார் முழு சந்திரமுகியாவே மாறிட்டார் சார். அவருக்கு நான் குறுக்கிறது, அவருக்கு என்ன காரணம்னா 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு போய் நம்ம பையனை அமைச்சர் ஆக்கிடலான்னு பிளான் பண்ணார். 2 பேருமே ராஜினாமா பண்ண மாட்டாங்க. இல்லை, அது சொன்னக்கூடிய ஸ்டைல் தான் ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. என்னென்னா விஜய் அவர்கள் வந்து சொன்னார், ஆக்சுவலாக வந்து அதை சொல்லவே கூடாது. ஒரு 4 சவுத்துக்குள்ளே ஒரு அரசியல்வாதிகள் பேசுகிறத வந்து அதை வெளியே சொல்லக்கூடாது. ஆனால் விஜய் அவர்கள் வந்து சொன்னார், நீங்கள் 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னார். நானே ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னார். சொல்லிட்டு இவர் 2 வருஷம் அது கட்சி தொடங்கி இவர் 70 வருஷமாக வந்து மொத்தமாக வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? இதில் வந்து 35 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பியாகவே இருந்திருக்கிறாரு. இதில் என்ன சொன்னார்னா, அவர் வந்து ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னார். அப்போ நான் எங்கள் எம்எல்ஏக்கிட்ட சொன்னேன், ஒருத்தர் நான் திமுகவில் இருக்கிறேன்னு போயிட்டாரு. இவர் வந்து என்ன சொல்கிறார், நான் ராஜினாமா பண்ண மாட்டார். சரி, இவராக நான் ராஜினாமா பண்ணுவார்னு சொல்ல பார்த்தா இவர் என்ன சொல்கிறார், நான் இருக்கிற உங்கள் கட்சியில் ஆனால் நான் ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நீயும் என்னதான் வர மாட்டேங்க. இதை போய் ஒரு தலைவர் வந்து நான் என்ன சொல்கிறதே தெரியல. நான் சில நேரங்களில் வந்து கோமாளின்னு சொன்னால் பல பேர் கோவம் வருது. சார் என்ன சார் போராளியை போய் கோமாளின்னு சொல்கிறீங்க? என்ன சரிங்க, போராளியாக இருக்கும்போது போராளின்னு சொன்னோம். இப்போ கோமாளி ஆகிட்டா கோமாளி சொல்லி தானேங்க ஆகணும். நேற்று ஒரு ஊடகத்தில் கோமாளிலாம் சொல்லாதீங்க, சரி வேறு என்ன சொல்லுது, நீங்களே சொல்லுங்கள். அவர் பேசுகிறத பாருங்கள், கோமாளித்தனமாக தாங்க இருக்குது. இல்லை யாராவது சொல்லுவாங்களா சார் இதை போயிட்டு வெளியில்? நேற்று தினம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கிட்ட வந்து அடிக்காத குறைங்க இது அவ்வளோ ஆவேசப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சார் நேற்று சாத்தை சொல்லியிருந்தார், இது மாதிரி செங்கல்பட்டில் மதிமுக வெட்டுறதுக்கு வைக்க போயிருக்காரு அப்படி. மதிமுகனா என்ன அப்படின்னா கருவேல மரம் கிட்ட அப்படிதான். அப்படி நீங்கள் வேற கருவேல மரமாவது உறுதியாக நிற்குங்க. இது கருவேல மரமாவது இல்லை, இந்த மறுமலர்ச்சி திமுகன்றது இந்த மரண திமுகன்னு சொல்லி வந்து இப்போ கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. மரணமடைகிற நிலைமையில் இருக்குது. அந்த நான் நினச்சேன் சார், இந்த கட்சியில் சேர்றவங்களாம் இறந்து போகிறாங்க, அதனால் வந்து மறுமலர்ச்சி மதிமுகன்றதே மரண திமுகன்னு தான் சொல்லி ஒரு பேரே இருக்குது கடந்த காலத்தில். இப்போ கிட்டத்தட்ட வைகோ வந்து கால் வைக்கிற இடம் வந்து நாசமாகிறது வந்து நம்ம கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் வேணால் கூர்ந்து கவனிச்சிக்கலாம் தெரியும். எப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து பேச ஆரம்பித்தாரோ அது வந்து விஜய் அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடி வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. கூட இருக்கிற கட்சிகள்லாம் நீங்கள் இந்த கம்யூனிஸ்ட்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. கம்யூனிஸ்ட்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. திரும்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரா இல்லையான்றது இன்னொரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. இப்படி மாறிக்கிட்டே அதாவது கேட்டீங்கன்னா இப்படி இருந்தாலும் எங்க இவர் தினம் வந்து அப்டேட் பண்ணி பார்த்துக்கணும். விசிகா நம்ம அணியில் இருக்கிறாங்களா, வன்னியர் காலைல ஒரு கால் பண்ணுறாரு, காலைல ஒரு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்படி இருக்குது கம்யூனிஸ்டுகள் வந்து. இப்போ இதெல்லாம் எப்போ திரும்ப அந்த சிக்கல், வைகோ எப்போ வந்து டிவிகேக்கு ஆதரவு தெரிவித்தாரோ அன்னையிலேருந்து 7.5 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அரசியல்லே ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. வைகோ போகிற இடம் வழங்காது. இப்போ பாருங்கள், டிஎம்கேல போயிட்டு நீங்கள் பாருங்கள், டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இவர் வந்து காலை வச்சாரோ அப்போத்துல வந்து அதாவது என்ன காரணம்னா திமுக கூட்டணியில் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, திமுக ஆட்சியத்தில் வைகோ நின்ன பிறகு தான் பிரச்சனையே ஆரம்பிச்சு. உதயசூரியன் சின்ன என்னைக்கு கொடுத்தாங்களோ இது முடிஞ்சு போச்சு. அன்னையிலேருந்து வந்து ஸ்டெப் டவுன் டிஎம்கே. உண்மையா இல்லையா அக்செப்ட் பண்ணி. ஆமாம், உதயசூரியன் சின்ன கொடுக்குதான். நீங்கள் அவன் தனி சின்ன கொடுத்தா கூட பிரச்சனை கிடையாது, அவன் தப்பிச்சிருக்கலாம். உதயசூரியன் சின்ன எப்போ கொடுத்தீங்களோ அப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன். அதனால சொன்னாங்க வைகோ போகிற இடம் வழங்காதுங்க சொன்னால். இப்போ பாருங்கள், எப்போ வந்து டிவிகேக்கு வந்து இவர் போய் ஒபாமான்னு சொன்னாரோ யாரை, விஜய் எப்போ ஒபாமா, அப்போ தான் டிவிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ஆரம்பிச்சு. ஏன்னா பொலிட்டிக்கல் சென்டிமெண்ட்டும் ஒன்று இருக்குது. அது வந்து பகுத்தறிவு இங்கே சொல்லலாம், நாங்கள் பெரியாரிஸ்ட்டு பகுத்தறிவு இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது. கலைஞர் காலத்துலேருந்து அது கலைஞருக்கே அது தெரியும், இப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, நம்மளை மீறிய ஒரு சக்தி இருக்குது. இப்போ வைகோன்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், அந்த கட்சியே மரண திமுகன்னு தெரியும், வைகோ போகிற இடம் விளங்காதுன்றது நல்லா தெரியும். இப்போ வைகோ எப்போ வந்து உதயசூரியன் சின்னத்தில் அன்னிலிருந்து டிஎம்கே ஸ்டெப் டவுன். இப்போ இங்கே வந்தாரா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒபாமான்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து விஜயோட ரொம்ப நட்பு பாராட்டுறாரு, அப்படியே புலகாங்கீதம் அடைகிறாரு, எல்லாம் பண்ணுறான். இப்போ பாருங்கள், தேவையில்லாமல் ஒரு சலசலப்பு நடந்துட்டு இருக்கா, தேவையில்லாமல் ஒரு பத்திரிகையாளர் என்னங்க கேட்டார், பத்திரிகையாளர் என்னது அப்படி இல்லாத கேட்டார், நீ என்ன பண்ணுறியோ அதுதானே கேட்குறாங்க. உடனே நீங்கள் குதிரை பேரம்னா அப்போ அவங்க ஒட்டக பேரமா, அவங்க ஒட்டக பேரம் பண்ணுறாங்களா, இன்னும் சொல்லிட்டே போவீங்களா, அனிமல்ஸ் கேட்கலாம், அனிமல்ஸை சொல்லிட்டே போவீங்களா, குதிரை பேரம் சொல்கிறாங்க. இது காலகாலமாக சொல்லக்கூடிய ஒரு சொல்லாடல் அது, குதிரை பேரம். அவங்க ஒட்டக பேரம் பண்ணுறாங்களா, அப்புறம் ஒட்டகம், யானை, ஒட்டக சிவிங்கி இப்படி போயின்னே இருப்பீங்களா?
இங்க என்ன இப்போ என்ன பண்ணிருக்கு இப்போ நான் கேட்குறேன். சரி விடுங்க சார், தேவையில்லாத விஷயத்தையும் ஆனால் வேஸ்ட் பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, நமக்கே இப்போ இந்த ரொம்ப வைகோ பற்றி பேசுனீங்கன்னா அந்த ஊடகம் பார்க்குறோம் சொல்லிடுறேன், எவ்வளோக்கெவ்வளோ வைகோ பற்றி பேசுறீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழப்பு அதிகம். ஆமாம், அதான் நம்மளே இப்போ வைகோ பற்றி பேசினா யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இழப்பு சார். நம்ம ஒரு 5 நிமிஷம் யூடியூபர்ஸ்லாம் அலர்ட்டாக இருங்க. வைகோ பற்றி பேசுனீங்கன்னா நஷ்டப்படுவீங்க. திமுக நஷ்டப்படுறது இப்போ டிவிக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி யூடியூப்லும் நஷ்டமாகும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் வேணா பாருங்களேன், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நிறைய வைகோ செய்தியை போடுறாங்கன்னு வச்சுங்க. இது சேனல் தான் அந்த சேனல் காலி ஆகிடும். வைகோவை பற்றி செய்தி வெளியிட்டாலே அந்த சேனல்களுக்கெல்லாம் வந்து காலி ஆகிடும் சார். இதுதான் உண்மை. சரி, அப்போ நம்ம சீக்கிரம் இதில் வந்து முதல்ல வைகோ எடுத்து வெளியே வாங்க முதல்ல. சரி சார், நான் முதல்ல சொன்ன அந்த விஷயத்தை எப்படி, அந்த ப்ரொபோசல் எப்படி மக்கள் வந்து இப்போ விரும்ப தொடங்கியிருக்காங்க சீமான் அவர்களை பற்றி, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் இது வந்து காலத்தின் கட்டாயம் சார். ஒரே வார்த்தை. சில வார்த்தைகளுக்கு சில இடங்கள் தான் பொருந்தும். எல்லாத்துக்கும் காலத்தின் கட்டாயம் தான் அப்படி கிடையாது. இதுதான் காலத்தின் கட்டாயம். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள் உரிமையை பற்றி பேசணும், ஒட்டுமொத்த தமிழர்கள் உரிமையை பற்றி பேசணும். சட்டசபையில் வந்து அடிப்படை வந்து சாதாரண மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து சாதாரண ஏழை எளிய மக்கள் பிரச்சனைகளை பேசணும். அதுக்கு ஒரு தலைவர், நம்பிக்கைக்குரிய தலைவர் தேவை. யாரை சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லுங்கள். யாரையாவது ஒருத்தர் சொல்லுங்க, நான் எழுந்து வெளியே போயிடுறேன். சீமானை தவிர்த்துட்டு யாராவது சொல்லுங்க, ஒருத்தர் காட்டுங்க. சட்டசபையில் ஏழை எளிய மக்கள், சராசரி சாதாரண மக்கள் இருக்காங்க, சாதாரண விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்கல்ல, ஒடுக்கப்பட்ட மக்கள், சாதாரண மக்கள், ஒரு ஆட்டோ ஓட்டுறவர், ஒரு மூட்டை தூக்குறவர், கொத்தவால் சைடில் மூட்டை தூக்குறவர், இப்படி சாதாரண எளிய மக்கள், சாதாரண மக்கள் பிரச்சனையை வந்து பேசுறதுக்கு ஒரே ஒரு தலைவர் காட்டுங்க, அடையாளம் காட்டுங்க. கிடையவே கிடையாது. எல்லாம் சோஃபா செட் வாங்கிக்கிட்டு, எது வெல் செட்டில்டு, எல்லாம் செட்டில் ஆகிட்டான். இன்னும் சில கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து குதிரை பேரம், பெரிய கட்சியெல்லாம் குதிரை பேரத்தில் இருக்குது. இவெல்லாம் குதிரை ஓட்டுற இடத்துல இருக்கிறவங்க. அப்படிதான் ஆயிடுச்சு கட்சிகள் எல்லாமே. கம்யூனிஸ்டில் பெருசாக நம்ம நம்பணும். இன்றைக்கி கம்யூனிஸ்டில் நிலைமை என்னாச்சு நல்லா தெரியுது. எல்லா குற்றங்களும் நடக்குது. திமுக ஆட்சியில் நடந்த குற்றங்கள் எல்லாம் விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் மடங்காக நடக்குது. ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கட்சி அந்த ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கிறான். சிபிஐயாச்சும் ஒரு சில விஷயத்தை எதிர்க்காங்க. சிபிஎம் சார் எதிர்க்க ஒரு சில, நான் சார் எதுக்கு நீங்கள் ஆதரவு தரீங்க சார்? இப்போ தெரிஞ்சு சார், 50 நாளில் தெரிஞ்சு சார், எல்லாத்தையும் அவுட்டு சார். நான் கேட்குற ஒன்றே ஒன்று தான் சார், இந்த 50 நாட்களில் எல்லாமே வந்து எல்லா குற்றங்களும் டபுள் மடங்காயிடுச்சு. இப்போ எதுக்கு நீங்கள் ஆதரவு தரீங்க? கம்யூனிஸ்டில் கேட்குறேன், எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? என்ன காரணம்? திமுக ஆட்சிக்கு வர சார், நீங்கள் வந்து இந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வாக்களிக்கல சார், மெஜாரிட்டி கிடையாது சார். நீங்கள் தான் வந்து மெஜாரிட்டி இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. இப்போ இந்த 50 நாள் பார்த்துட்டீங்க. இந்த 50 நாளில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டபுள் மடங்காயிடுச்சு. எல்லாமே எல்லா குற்றமும் தொடர்ந்து நடக்குது. இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட திட்டம் வந்து கொண்டு வந்து இது வந்து ஒரு முத்தாய்ப்பான திட்டம், இதில் பாருங்கள் எவ்வளோ ரீஃபார்மேஷன் எப்படி நடந்துச்சு பாருங்கள், மிகப்பெரிய புரட்சி ஆயிடுச்சுங்க. மக்கள் நலத்திட்டங்கள்லாம் அப்படியே வந்து வாரி கொட்டுறாங்க. எதுனா இருக்கா? இது வரைக்கும் ஒன்று கூட இல்லை. எது கேட்டாலும் சிங்கப்பெண் அதிரடி படைன்னு சொல்கிறீங்க. அது ஏற்கனவே இருக்கிற போலீஸை யூனிஃபார்ம் கொடுத்து மாற்றிருக்கேன், அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? எதுவுமே நடக்கலை. அப்போ எதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? எதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? அப்போ உங்களுக்கு மக்களை பற்றி பிரச்சனையே உங்களுக்கு கவலையே இல்லை. மக்கள் பிரச்சனையை பற்றி நீங்கள் பேச போகிறது கிடையாது. அப்போ மக்கள் பிரச்சனையை பற்றி பேசணும். அவங்களுக்கு வந்து பிரேமலாதுக்கு தண்ணி பிரச்சனை, பெட் பாட்டிலில் தண்ணி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, தண்ணி பாட்டில் பிரச்சனை, வாட்டர் பாட்டில் பிரச்சனை. நீங்கள் வேறு ஏதாவது புரிஞ்சுக்க போகிறீங்க? புரியுது. வாட்டர் பாட்டில் அந்த பிரச்சனை தான் அவங்க பேசுனாங்க. இங்கே சாதாரண மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி இல்லை, நல்ல சுத்தமான காற்று இல்லை. இதெல்லாம் சாதாரண மக்கள் பிரச்சனை யார் பேசுகிறார்? சீமான் தான் பேச முடியும். அதனால தான் சொல்கிறேன், சீமான் வந்து சட்டசபைக்கு தேவை என்பதை அதை பல பேர் பேசுறதுக்கு தயங்குறான். ஊடகங்கள் வந்து தெரிஞ்சால் கூட இதை ஏன் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊடகங்கள்லாம் கரெக்டாகிட்டாங்க சார், காசு கொடுத்தா பேசுவோம். அவர் நிமிந்து பார்த்தாரு, குனிஞ்சு பார்த்தாரு, வந்து படுத்துட்டு பார்த்தாரு, மல்லாந்து பார்த்தாருன்னு ஏன் பேசுகிறான்? காசு போது பேசுகிறான். இல்லை காசு கூட விஜய் பேச மாட்டான், இதே விஜய் கூட கண்டுக்க மாட்டான். ஊடகங்கள்லாம் அப்படி தான் இருக்கிறான். ஊடகங்கள் அப்படி தானே சார் இருக்கிறாங்க. வைகோ நேற்று தாறுமாறாக பேசுகிறாரு. ஒரு ஊடகத்துக்காக சூடு சொரணந்தாக்கா இந்நேரம் ரோட்டில் நின்று போராட்டம் பண்ண வேணா? நான் கேட்குறேன், அது எந்த ஊடகம், நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கட்டும் அல்லது வந்து யூடியூப்பாக இருக்கட்டும் சார், எப்படி வந்து ஒரு வந்து அவ்வளோ வந்து மஞ்சள் பத்திரிகை எப்படி பேசுவே நீ? உனக்கு எதிர்த்து பேசிட்டா ஒரு நடிகை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இழவு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணக்கூடிய அட்ராசிட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஊடகங்கள் மீதான தாக்குதலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாம் கடந்து போகிறான், ரோட்டில் உட்காருவானா நேரம் ஊடகங்கள் எல்லாரும். அப்போ புரியுதுங்களா? ஊடகங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்குறான். இப்போ காசு கொடுத்தா சீமான் வானத்தை பார்த்தார், குனிஞ்சி பார்த்தார், திரும்பி பார்த்தார், எல்லாம் பேசுவோம்.
ஏன் இருட்டடிப்பு? ஏன் சீமான் பத்திரிகை சந்திக்க மாட்டேங்கிறாரு? மாநாட்டு நிகழ்வுல அப்படியே இருட்டடி பண்ணான். மாநாட்டு நிகழ்வு மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் நினைவேந்தல் நிகழ்வு, பைட்டு கொடுக்கறது மட்டும் வேணும், சீமான் வேணும். அப்போ தானே ஏதாவது குதர்க்கமாக கேள்வி கேட்டு அதை அப்படியே ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு மட்டும் பைட்டு கொடுக்குறான், தொண்டையில் கொண்டாந்து நிறுத்துறான். அப்போ நீ நீட்ட முதலாம் பேசணும் சீமான் இப்போ நடவடிக்கை தான் கரெக்டு. வெறும் மேடை பேச்சு, இப்போ நீ மேடை பேச்சை போடுவல்ல, ஏன் உனக்கு தனியாக வந்து உனக்கு பைட்டு கொடுக்கணும்? நிச்சயமாக. ஸோ அதனால் இன்னைக்கு சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், கடைநிலை மக்கள் அவங்க பிரச்சனையை பேசுறதுக்கு ஒரு தலைவர் வேணும். எந்த தலைவர் நீங்கள் காட்டுங்க, வேற யாராவது காட்டுங்க. சீமானை தவிர வேற ஒரு ஆம்பளை காட்டுங்க சார், நீங்கள் காட்டுங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இவர் மக்கள் பிரச்சனையை பேசுறவருங்க. திருமாவளவன் சொல்லுவீங்களா? திருமாவளவன் சொல்ல முடியுமா சார்? இன்னைக்கு வைகோ சொல்ல முடியுமா சார்? வேற யார் கம்யூனிஸ்டில் சொல்ல முடியுமா சார்? எந்த கட்சியும் நீங்கள் சொல்ல முடியும்? காங்கிரஸ்காரன் சொல்ல முடியுமா சார்? சொல்லுங்க. ஸோ அதனால் சீமான் மட்டும்தான் இங்கே வந்து மக்களுக்கான தலைவர். ஓகே சார், குறிப்பாக நாங்கள் புது கூட்டணி அமைச்சிருக்கோம், நாங்கள் வலுவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவிக கிளைம் பண்ணிட்டு இருக்க வேலையில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த தருவாயில் கூட்டணி கட்சிகளுக்கான கூட்டத்தொடரை வந்து வச்சுருக்காங்க. இதில் கம்யூனிஸ்டுகள் பங்கேற்கலை அப்படின்னு கூடிய ஒரு செய்தி எல்லாம் வெளியாகுது. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா அக்கறைக்கு கரை பச்சை அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வந்து விமர்சனமாக பண்ணிட்டு வராங்க. திருமாவளவன் கூட சமீபத்தில் சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பேச்சு வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி அவர் வேறு மாதிரியான ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ கூட்டணி கட்சிகள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா? இல்லை, இது சார் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தான் சார் அவங்க அந்த கூட்டணி கட்சியில் இன்னொன்று சொல்கிறீங்களா? நேற்று இதெல்லாம் நான் பார்த்தேன், வார்த்தை சொல்லாடல் கவனிங்க. அந்த சொல்லாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டணி கட்சிகள்னு சொல்லலை, ஆதரவு தோழமை கட்சிகள். ஆதரவு தோழமை கட்சிகள், ஆதரவு தோழமை கட்சிகள் சொல்லிட்டு டிவிக்கே சொல்லக்கூடாதுல்ல சார், கூட்டணி கட்சிகள் சொல்லணும். அவங்க சொன்னல, லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க சார், ரெண்டு தரப்புல சொல்லணும். ஒன் சைடில் சொன்னீங்கன்னா அது ஒன் சைடு லவ் ஆகிடும் சார். அது இல்லை, அதுக்கு மேலே போனால் யூடிசி இதில் அப்படியும் போயிடும். அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ரெண்டு தரப்புல சொல்லணும். காதலிக்கிறவனும் சொல்லணும், காதலிக்கப்படுபவனும் சொல்லணும் இல்லையா? யார் படுபவரும் சொல்லணும். ஒரு சைடு மட்டும் ஒரு பையன் மட்டும் நான் வந்து அவளை லவ் பண்ணுறேன், அடுத்த கேள்வி வரும், அவன் உன்னை லவ் பண்ணுறான், அது எனக்கு தெரியாதுங்க. அப்போ அது ஒன் சைடு. இந்த இடத்துல வந்து தோழமை கட்சிகள் நீங்கள் சொல்கிறீங்க, ஆதரவு தோழமை கட்சிகள், ஆட்சிக்கு ஆதரவளிக்கிற தோழமை கட்சிகள் கூட்டம். அப்போ தோழமை கட்சிகளில் வந்து அவங்க சொன்னல, ஆமாங்க நாங்களும் வந்து தோழமை கட்சி தான். உங்களுக்கு இங்கே பல பொருள் இருக்குது. தோழமை என்பது வேற, ஆதரவு என்பது வேற, கூட்டணி என்பது வேற. இங்கே எதுவுமே கூட்டணி கட்சிகள் கிடையாது. கூட்டணினா தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி, அதுதான் தர்மம், அதுதான் நியாயம், அதுதான் நேர்மை. கரெக்ட். தேர்தலுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட இருந்து நாங்கள் எல்லாம் ஒரே அணியாக சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதா இருக்கோம், நீங்கள் வாக்களிங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்குறோம். அந்த மக்கள் அதுக்கு இசைவு தெரிஞ்சு ஓகே இது வந்து ஒரே நிலைப்பாடு உள்ள கட்சி, கொள்கை அளவில் நிலைப்பாடு உள்ள கட்சி, அப்போ நாம் வாக்களிக்கலாம்னு சொல்லி வாக்களிக்குது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. வாக்களித்தது தாவேக்காக்கு வாக்களித்தாங்க, அங்கே வந்து மெஜாரிட்டி இல்லை. நேர்மையாக வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு மீண்டும் மக்களை சந்திச்சிருக்கணும். இதுதான் நடந்திருக்கணும். ஆனால் என்னெல்லாம் பேசுனாங்க, ஐயோ இன்னொரு தேர்தலை மக்கள் சந்திக்க முடியாது, மக்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நாளைக்கே தேர்தல் வந்து ஓட்டு போடணும்னா வந்து ஓட்டு போடுவாங்க. மக்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை, பிரச்சாரம் பண்ணணும், மீண்டும் மறுபடியும் வெயில சுற்றணும், மறுபடியும் கூட்டணி கட்சிகள்லாம் காசை கொடுக்கணும். இந்த பிரச்சனை தான் இவங்க பிரச்சனை, அரசியல் கட்சிகள் பிரச்சனை, மக்கள் பிரச்சனை கிடையாது. மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கே தேர்தல் சொன்னால் இப்போ நாங்கள் உள்ளாட்சி தேர்தல் ஓட்டு போட மாட்டாங்களா? 2029 மறுபடியும் பாராளுமன்ற தேர்தல் ஓட்டு போட மாட்டாங்களா? ஒன்றும் லீவு கிடைக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலை வந்து திருவிழாவாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இல்லை, அது ஒரு 30 வருஷமாகவே வந்து தேர்தல் என்பது திருவிழா. அன்றைக்கி ஒரு நாள் லீவு கிடைக்கும், அப்படி ஆயிடுச்சு. அப்போ இங்கே வந்து இந்த தோழமை கட்சிகள் சொல்லும் போதே அங்கேயே உங்களுக்கு விழுது சார் கேப்பு. நீங்கள் கூட்டணி என்பது வேற. ஒரு கூட்டணினா கணவன் மனைவியாக பொருள் எடுத்துக்கணும். நீங்கள் புரியுதா சொல்றது? தோழமை என்பது வந்து பார்த்தீங்கன்னா அது வேற, அது லிவிங் இன் ரிலேஷன்ஷிப், எப்போ வேணாலும் அப்படி போயிடும். இது புரியுது. கணவன் மனைவி உறவு என்பது வேற, இந்த லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வேற. இப்போ எல்லாம் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப், இணைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது விசிகாவாக இருக்கட்டும். எனக்கு சாதாரண மக்கள் புரிகிற மாதிரி பேசணும் சரண், எனக்கு அதான் பிடிக்கும். எனக்கு இந்த இலக்கியமாக ரொம்ப உச்சபட்ச நாகரிகம், நான் நாகரிகம் இல்லாதவனா கூட போயிடுறேன்.
நான் ஒன்றும் ஆபாசமாக பேசலை. எனக்கு சாதாரண மக்கள், எனக்கு ஆட்டோ ஓட்டுறவங்க என் வீடியோவை பார்க்கணும், எனக்கு வந்து மூட்டை தூக்குறவங்க என் வீடியோவை பார்க்கணும். பெரிய அறிவார்ந்த நபர் பார்க்காதீங்க, என் வீடியோ பார்க்கலான்னு பரவாயில்ல. ஆனால் எனக்கு வந்து சாதாரண வந்து ஒரு ஊழியர் அவங்க பார்க்கணும், அப்போ அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஆபாசம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த டிவிகேக்கு ஆதரவளிக்கக்கூடிய இந்த முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், அந்த கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து கணவன் மனைவியாக இல்லை, லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க இல்லையா, ஊர் கிராமத்தில் சொல்லுவாங்க, அவர் வந்து வப்பாட்டி வச்சுருக்கிறாரு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இங்கே உறவுகள் அப்படி தான் இருக்குது. இது வந்து திமுகவில் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, திமுகவில் வந்து நீங்கள் ஆட்சி அதிகாரம் இல்லைனாலும் கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு அந்த கூட்டணி என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்பின் அடிப்படையில் இருந்துச்சு. இது நட்பு கூட கிடையாது, இங்கே தோழமையெல்லாம் கிடையாது, சரிங்களா? தோழமையும் கடந்து நட்பை கடந்த ஒரு உறவு அது. அது என்னென்னா இதுதான் இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப், அதாவது இணைஞ்சு 2 பேர் சேர்ந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் இணைஞ்சு ஒரு 3 மாதம் வாழலாம், ஒரு 3 வருஷம் வாழலாம் அப்படி சொல்லியா, அப்படி தான். எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ நான், எவ்வளோ திகட்டுதோ அது வரைக்கும் வாழலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பு அதுதான் இது இந்த டிவிக்கோட கூட்டணி. நான் எதுவும் ஆபாசமாக சொல்லலை, தெரியுது, புரியுதுங்களா? ஆபாசம் நீங்கள் புரிஞ்சிங்கன்னா அது நான் பொறுப்பு. நான் எனக்கு சாதாரண மக்கள் புரியணும். கணவன் மணியாக வாழலை. இதே நீங்கள் வந்து டிஎம்கேல இப்போ கணவன் மணியாக வாழ்ந்தாங்க, கணவன் மணியாக வாழலை, ஆனால் நட்போடு இருந்தாங்க. அப்போ அங்கே தோழமை இருந்துச்சு. தோழமை அடிப்படையில் சிலர் சகிச்சுட்டு கூட போனாங்க, அது தப்பு தான், அப்போ கண்டிக்கணும். ஆனால் அதெல்லாம் நல்ல நட்பு அடையாளம். நண்பன் தப்பு பண்ணால் தப்புறான்னு சொல்லணும், அவனை ஓங்கி அடித்து சொல்லணும் தப்புன்னு. ஆனால் அங்கே வந்து தோழமை இருந்துச்சு, அப்போ அவங்க சொல்லலாம் தோழமை. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தோழமை கட்சின்றாங்க, அவங்க இல்லைன்றாங்க. நீங்கள் சொன்னீங்களா, அதான் கேள்விக்கு பதில் இது. இவங்க தோழமை கட்சிகள் கூட்டம்ன்றாங்கல்ல, நாங்கள் தோழமையெல்லாம் கிடையாதுங்க. யார் கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்க, நாங்கள் தோழமையில் இல்லை. அப்போ என்ன வந்தீங்க, நாங்கள் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம். கம்யூனிஸ்ட் நிலமை அதுதான். ஓகே சார், புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பல்லர் கேள்விக்கு தெரியாது. நேரத்துக்கு நன்றி சார்.